ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மீன் குழம்பு என்னோட ஸ்டைலில் செஞ்சு காட்டிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சாக்கா. என்னென்ன மசாலா போட்டுக்கிறேன்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எப்போவுமே மீன் குழம்பு இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு சாப்பிட்ணும். நல்லா சுட சுடன்ட்டு இட்லி செஞ்சுட்டு அதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டாக்கா அவ்வளவோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே மீன் குழம்புக்கு இட்லி கூட காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். எவ்வளோ பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காவை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணுமா இருக்குது. ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூனு சோம்பு, 1/4 டீஸ்பூனு வெந்தயம், அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காயிலோ புளி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கணுமா இருக்குது. 3 தக்காளி கட் பண்ணி அதுவும் சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். எப்பவுமே மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சாக்கா நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு 1/4 டீஸ்பூனு வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி சேர்த்துக்கணுமா இருக்குது. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுமா இருக்குது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒரு 3 சென்டரில் கீறி அதுவும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணுமா இருக்குது. அரைச்சி வச்ச மசாலா இது கூடவே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு ஃபிஷ் மசாலா சேர்த்துட்டு நல்லாவே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கணுமா இருக்குது. இப்போ வதக்கி ஆயிட்ட பேருக்கு தேவையாக இருக்கிற அளவு தண்ணியை நம்ம ஊற்றிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1/4 ஹவர்னாலும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லாவே கொதிக்கிடமா இருக்குது. 1 kg மீனுக்கு தான் நான் அளவு சொல்லின்னுக்கிறது. நீங்கள் மீன் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா கம்மியாவோ ஜாஸ்தியாவோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். என்ன மாதிரி மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மசாலா வச்சு செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். சில பேருக்கு மீன் குழம்புனாலே விருப்பப்பட மாட்டாங்க, ஃப்ரை தான் இஷ்டப்படுவாங்க. எங்கள் வீட்டில் கூட அதே தான். எங்கள் பசங்களுக்கு ஃப்ரை பண்ணால் தான் இஷ்டம், மீன் குழம்பு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் இந்த மாதிரி மசாலா வச்சு செஞ்சேன். இப்போ நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் இதே மாதிரி மசாலா வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில் ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதி வந்துடுச்சு. நான் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க வச்சுக்கிறேன். எவ்வளோ கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளவோ டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்பு. இப்போ மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் சேர்த்துன்னுக்கிறேன். மீனை போட்ட பேருக்கு கரண்டியில் ரொம்ப கலக்கக்கூடாது. ஒரு வாட்டி சும்மா கலந்து விட்டுட்டு இன்னமும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லாவே கொதி வரணுமா இருக்குது. பாருங்கள் இப்போ எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 5-6 ஹவர் வரைக்கும் வச்சுட்டு அப்புறமேட்டு சர்வ் பண்ணாக்கா அவ்வளவோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க.